is your aim in life? போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 நடந்து முடிஞ்ச பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எந்த மந்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2023 செலக்ட் ஆன 621 எஸ்ஐக்கும் 2559 கிரேட் 2 பிசிக்கும் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து டிசம்பர் 4ஆம் தேதி வந்து ட்ரைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது. ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு ட்ரைனிங் ஏற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு 3 நவம்பர் வீக்கில் வந்து கலைவாணர் அரங்கம் சென்னையில் வந்து சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணணும். ஸோ அதனால் வந்து அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரம் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு இது வந்து திருச்சி ரேஞ்சில் இருக்க ஹையர் ஆஃபீஸர்களுக்கு இதை வந்து இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று கம்யூனிட்டி டேப்பில் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து எப்போ வந்து பாஸ் ஆனது அப்படின்னா, போன வீக் வந்து இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து பாஸ் ஆனது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மெசேஜுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் நம்ம டெலகிராம் குரூப்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, பிசிஎஸ்ஐ ட்ரைனிங் வந்து உங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இதிலிருந்து என்னென்ன நேற்று வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த ஃபேக்ஸ் மெசேஜை வந்து நேற்று நம்ம யூடியூப் சேனல்லையும் டெலகிராம்லையும் ப்ளஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம இதை வந்து டெலிட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம ஏன் டெலிட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து ஃபேக் நியூஸ் சொன்னதுக்காக இதை வந்து நம்ம டெலிட் பண்ணல. இது வந்து ஃபேக் நியூஸும் கிடையாது. ஃபேக் நியூஸ் இருந்தால் தான் நம்ம வந்து டெலிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் டெலிட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து அப்டேட் பண்ணுறப்ப மேலே வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணப்போ ஒரு நம்பரும் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் கவனிக்காமல் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த நம்பருக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து விசாரிச்சிருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்பரு வச்சுருந்தவர் எனக்கு வந்து கால் பண்ணி, இது மாதிரி வந்து என்னோடய நம்பர் இருக்குது சார், அதை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, நிறையா கால்ஸ் வருது சார் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த அப்டேட் வந்து இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து நம்ம டெலிட் பண்ணோம். நீங்கள் ஃபேக் நியூஸ் சொன்னதுக்காக இந்த ஃபேக்ஸ் மெசேஜை நான் வந்து டெலிட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபேக் நியூஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுங்க. ஃபேக் நியூஸ்னால் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நானாக வந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறது தான் வந்து ஃபேக் நியூஸ். உண்மைக்கு புறனாக நானாக ரெடி பண்ணி ஷேர் பண்ணுறது தான் ஃபேக் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளான் பண்ணது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தான். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 100% இதை பிளான் பண்ணது யார் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தான். ஓகேங்களா? போன வீக் வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எஸ்ஐ ஹியரிங் வந்து உங்களுக்கு நேற்று இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, டிசம்பர் 9ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்கும். ஸோ அதுவரையும் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணக்கூடாது. ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு ப்ராசஸும் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசஸை வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை ஃபேக் நியூஸ்ன்ட்டு வந்து யாரும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து பிளான் பண்ணது டிஎன்யூஎஸ்ஆர்பி தான். ஓகேங்களா? நானாக பிளான் பண்ணி நானாக அதை ரெடி பண்ணி ஷேர் பண்ணாதே வந்து ஃபேக் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஹோல்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிசி எஸ்ஐ ரெண்டுத்துக்குமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. எஸ்ஐக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து, அதாவது எஸ்ஐ ட்ரைனிங் ப்ராசஸை மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. காரணம், டிசம்பர் 9ஆம் தேதி வரையும் ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ப்ராசஸும் நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எஸ்ஐக்கு மட்டும் இது வந்து எஸ்ஐ ட்ரைனிங்கை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஓகே? ஸோ வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ்ஐக்கு வந்து ட்ரைனிங் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எஸ்ஐக்கு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஜனவரி மந்தில் உங்களுக்கு இருக்கும். ஜனவரி பிஃபோர் பொங்கலோ இல்லாட்டி ஆஃப்டர் பொங்கலோ உங்களுக்கு எஸ்ஐ ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஜனவரியை விட்டு உங்களுக்கு எஸ்ஐ ட்ரைனிங் தாண்ட வாய்ப்பே கிடையாது. ஜனவரியில் கண்டிப்பாக எஸ்ஐ ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதற்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பிசி ட்ரைனிங்கும் வந்து தள்ளி போகுமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிசி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தள்ளி போக மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு பிசி ட்ரைனிங் அந்த சொன்ன டிசம்பர் 4ஆம் தேதி இந்த டேட்லேயே உங்களுக்கு வந்து பிசி ட்ரைனிங் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதற்கான ரிப்போர்ட்டிங் டேட் வந்து உங்களுக்கு டிசம்பர் 2ஆக இருக்கலாம், இல்லாட்டி டிசம்பர் 3ஆக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கான ஒரு அஃபிஷியலான ஒரு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வந்து உங்களுக்கு சிஎம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு பிசி ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு பிசி ட்ரைனிங்கும் தள்ளி போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிசி ட்ரைனிங்கும் ஜனவரி வரையும் போயிருமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிசி ட்ரைனிங் ஜனவரி வரையும் போக வாய்ப்பில்லை. உங்களுக்கு இந்த டேட்டில் இருக்காது. பட் வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வேறு எதனாச்சும் ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிசி ட்ரைனிங் உங்களுக்கு ஏற்றிடுவாங்க.
டிசம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக பிசி ட்ரைனிங் இருக்கும். டிசம்பரை விட்டு தாண்ட வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு எஸ்ஐ ட்ரைனிங் வந்து ஜனவரியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பிசி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு டிசம்பரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த சொன்ன டேட்டில் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எதனாச்சும் ஒரு டேட் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். வேறு எதனாச்சும் வந்து உங்களுக்கு எதனாச்சும் தகவல் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.